திரு சாகுல் ஹமீது, ஏற்கனவே மேகதாது விவகாரத்தில் தாவேகா கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை வரவேற்று விட்டார்கள். கட்சி பாகுபாடின்றி அனைவரும் வரவேற்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என இறுதியில் திருத்தம் செய்யப்பட்டதை மட்டுமே கடுமையாக எதிர்க்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் தாவேகா அரசுக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளில் தொடங்கி பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிலையில அந்த எண்ணத்திலிருந்து ஏன் தாவேகா மாற மறுக்கிறாங்க? இது நமக்கு பாதகமாக முடிந்துவிடும் அப்படின்ற ஒரு சமிக்கையை சொல்றாங்க. சொல்லும் போதும் ஏன் மாற்றுவதற்கு தாவேகா தயங்குகிறது அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அந்த கேள்விக்கான விடை என்ன? இங்க பாருங்க, இப்ப கடந்த காலங்கள்ல எத்தனையோ நடுவர் மன்றங்கள், தீர்ப்புகள், நீதிமன்ற வழிகாட்டுதல், காவிரி வழிகாட்டுதல் ஆணையர் குழு, அவங்க கூட்டம் இத்தனை நடந்து சாதிச்சது என்ன? அப்ப ஆட்டையை கலைச்சிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பமா இல்லையா? இல்ல, ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கு சாதகமான தீர்ப்பை தான் 2018 வழங்கியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். இப்ப நீங்க அந்த தீர்ப்பையே நீங்க சிதைக்க பாக்குறீங்கன்னு தான் குற்றச்சாட்டு. இல்ல இல்ல இல்ல, அத கிளியரா குறிப்பிட்டிருக்காரு. தீர்ப்பை நம்ம எந்த விதத்திலயும் இது பண்ணல. இங்க பாருங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதனுடைய அடிப்படை எங்க இருக்குன்றத தெரிஞ்சுங்க. 74ல நம்மளுடைய நதிநீர் ஒப்பந்தம் ரெனியூவல் பண்ணிருக்கணும், பண்ணல. இன்னொன்னு, அதுக்கப்புறம் 3 அணைய கர்நாடகா கட்டுறாங்க, கரங்கி, ஹேமாவதி, கபினி. இதுக்கு ஒப்புதல் யார் தெரியுமா? தெரியுது, மாண்புமிகு கலைஞர் கருணாநிதி அவர்கள். அப்ப இது நம்ம உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்துட்டு ஏன்னா மறுபடியும் கோர்ட்டுக்கு போறோம், அங்க போறோம். இன்னொன்னு, ஏன்னா இன்னைக்கு ஜென்சிகேட் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, நீதிமன்றத்துக்கு போனது இவங்க கிடையாது. ஏன்னா அதாவது ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அப்படின்றவரு தஞ்சாவூரை சேர்ந்தவர் போறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுல அந்த வழக்குல போய் சேர்ந்துக்கிறாங்க. இவங்க இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுல கோசிமணி, முரசொலி மாறன், எவ்வளவு பெரிய விவசாயி பாருங்க முரசொலி மாறன். ஏன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மனு போடுறாங்க. அதே மாதிரி அரசு தரப்புல இருந்தும் இத ஒழுங்கா நடத்தல. அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு விவசாயி போட்ட மனுல போய் இவங்க சேர்ந்துக்கிறாங்களே ஒழிய, அப்ப எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மேல அக்கறை உள்ளவங்க இந்த திமுகவும் இந்த திராவிட முன்னேற்ற கடந்த கால ஆட்சியாளர்கள் பாத்துக்கங்க. இன்னொன்னு, இதுல 2018 திரு சாகுல், 2018 கீழ்ப்பாசன வசதி பெறக்கூடிய, காவேரி வழியாக பெறக்கூடிய மாநிலங்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கட்டமைப்பும் மேற்கொள்ளக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டோடைய ஆர்டர் இருக்கு. நீங்க கட்டக்கூடாதுன்னு நீங்க தாவேகா அரசு, தமிழ்நாடு அரசு சொல்லிட்டாங்கன்னா அதை எப்படி கட்ட முடியும்? அப்படி ஃபைட் பண்றதை விட்டுட்டு ஏன் மீண்டும் ஒரு நடுவர் மன்றம் அமைக்க கோருகிறார்கள்? இது நமக்கே பாதகமாக முடிந்துவிடும். ஒரு உத்தரவினுடைய அடிப்படை என்னவென்று கூட தெரியாமல் தான் இந்த அரசு இப்படியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முடியுமான்னு பாமக ரொம்ப அழுத்தமா கேட்கிறாங்க. நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கூடிய திரு வினோபா கூட அந்த கேள்வியை தான் முன்வைக்கிறாரு. அப்ப அந்த கேள்வி சரியா தானே இருக்கு? கேள்வி நியாயமானதுங்க, கேள்வி நியாயமான, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்களேன். இப்ப இந்த ராஜகம்பீரன் அப்பா சொன்ன ஒரு விஷயம் சொன்னாரு, இவங்க அனுபவம் இல்லாதவங்க, எல்போர்டு அப்படிலாம் சொன்னாரு. அவங்க டீமோடு, நேஷனல் பெர்மிட், அதனால குளத்தூர்லயே மல்லாக்க கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்து விட்டாங்க மக்களை. பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கன்னா சம்பந்தம் இல்லாம பழைய கதையவே பேசிட்டு இதாங்க தாவே காட்டுறதுக்கு பிரச்சனை என்னன்னா, நிகழ்கால பிரச்சனைக்கு தீர்வு அவங்களுக்கு தெரியாது. கடந்த காலத்துல இருக்கிற குப்பையை கடடி விட்டுட்டு யாராவது ஒண்ணு சொல்லி எஸ்கேப் ஆயிடுது. இப்ப இருக்கிற என்ன பிரச்சனை அதை பத்தி பேசுங்க. கருணாநிதி சொல்லிட்டு இருக்கீங்க. ஷாகுல் முடிங்க, ஷாகுல் வாங்க பேசுங்க. ஏங்க, இந்த தமிழகத்துடைய உரிமைகளை ஃபுல்லா விட்டு கொடுத்தவர் கலைஞர் அவர்கள் தாங்க. கச்சத்தீவியாக இருந்தாலும் காவேரியாக இருந்தாலும் சரி. உண்மையிலே காவேரி தாயின்ற பட்டா அம்மையார் ஜெயலலிதாக்கு தான் பொருந்தும், கலைஞர் கருணாநிதிக்கு எந்த விதத்துல பொருந்தாது. இத்தனைக்கு காவேரி படுகையில இருந்து ஒருத்தர் வந்தாரு. ஏன்னா இப்ப ஒரு விஷயம், இப்ப தீர்ப்பு நமக்கு சாதகமா இருக்குங்க, நடுவர் மன்றம் இருக்கு, எல்லாமே சரி. ஆனா அதையெல்லாம் மீறி இப்ப என்ன பண்றாரு, அந்த கனகாபுரான்றது அவருடைய சட்டமன்ற தொகுதி, அந்த தொகுதி அவர் பயன்பெறும் அப்படின்ற ஒரே ஒற்றை நோக்கத்துல இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கக்கூடிய கர்நாடக முதலமைச்சர் அந்த நடவடிக்கை எடுக்கிறாரு. அப்ப இப்ப நம்ம கூட்டணியில இருக்கோம். ஏன்னா இப்ப நம்ம ஓபனிங்ல நிறைவா நான் ஒரு கேள்வி. இப்போ ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் தமிழ்நாட்டிற்கு ஃபேவரா இருக்கு, 2018 ஆர்டர். இப்போ இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு விட்டாங்க. இந்த புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் அப்படின்ற இந்த கோரிக்கையும் இந்த தீர்மானமும் எதற்காக? இதான் பல அரசியல் கட்சிகளுடைய கேள்வியும் கூட. எந்த அடிப்படையில் இந்த தீர்மானத்தை நீங்க நிறைவேற்றினீங்க? அதுக்கான பதில் மட்டும். இல்ல, பழைய நடுவர் மன்றங்கள்னால் எந்த பயனும் இல்லை.
ஏன்னா இன்னொன்னு இல்ல அதேதான். இப்ப புதிய நடுவர் மன்றம் அமைக்கிறதுனால என்ன பயன் வந்துட போகுது? ஏற்கனவே நடுவர் மன்றங்களால பயன் இல்லை அப்படின்னா புதிய நடுவர் மன்றம் ஏன்? அந்த கேள்வி எழுதுங்க. அதுதான் இப்ப நம்ம வந்து நீதிமன்றத்தை அணுகி இன்னென்ன மாதிரி அது வழிகாட்டுதல் இருக்கணும், இந்தந்த கோரிக்கைகளோட அந்த நடுவர் மன்றம் அமைக்கப்படணும், இல்லாட்டி எங்களுக்கு வந்து நீதி கிடைக்காது அப்படின்ற ஒரு நிலையத்தான் எடுத்து சொல்லக்கூடிய இருக்காங்க. சரி, அதாவது பழைய நடுவர் மன்றத்தில் வகுக்கப்பட்ட சட்ட திட்டங்களை, சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி இவங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொன்னு அதை கண்காணிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மத்திய அரசு ஒருதலை பட்சமாக நடக்குது. அது வந்து நியாயமா நடக்கல. ஏன்னா அவங்க கர்நாடகத்துல அவங்களும் ஆட்சி பொறுப்புல வரக்கூடிய இடத்துல இருக்காங்க. சரி, நான் வரேன். திரு சாகுல், ரொம்ப நிறைவா, ரொம்ப சுருக்கமா. அதாவது மாண்புமிகு முதல்வரை பொறுத்தவரை சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து, முன்னாள் நீதிபதி அவர்கள் எல்லாம் கலந்து ஆலோசித்தான் இது போன்ற முடிவுகளுக்கு வந்திருப்பதாக நான் அறிகிறேன், எனக்கு தெரிந்தவரை. இன்னொன்று ரொம்ப முக்கியமா நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எல்லா எதிர்கட்சிகளையும் அல்லது நம் கூட்டணியா இருக்கக்கூடிய கட்சிகளுடைய கருத்துக்களையும் பரிசீலனை எடுக்கக்கூடியவர். நாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த வேலையில கூட நிச்சயமா இது குறித்த பரிசீலனைகள்லாம் போய்கிட்டு தான் இருக்கும். சரி, நாளை பார்க்கலாம் அவர் என்ன சொல்றாரு முதலமைச்சர். அவர் முடிவு எப்படி இருக்கு? எந்த விதத்திலையும் இருக்க மாட்டார். நிச்சயமாக காவிரி விஷயத்தில் தமிழக வெற்றி கழகம் ஒரு நல்ல முடிவை எட்டும். இதுவரை எந்த அரசாலும் செய்ய முடியாத ஒரு சாதனையை எப்படி வரலாற்றிலே ஆட்சி பிடித்தோமோ அதே போல நாம செய்வோம். எங்களுடைய ஓப்பனிங் அப்படிதான் இருக்கும், பினிஷிங் சூப்பரா இருக்கும். நாளை பார்க்கலாம்.